சூப்பரான வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் கடல முத்து, பொட்டுக்கடல, மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானதையும் நம்ம நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து போடணும். அதை போட்டு ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வணக்கணும். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற வாழைத்தண்டை நம்ம இதில் கூட ஆட் பண்ணி நல்லா தாளித்து விடணும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் தண்டோடு நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லியோ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா சின்ன எலுமிச்சை சைஸ் புளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவு உப்பு, தண்ணியும் ஊற்றி அரைச்சி எடுத்து தாளிப்பு போட்டு நம்ம சட்னி தயார்.